الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. وقال نبينا صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد، أو كما قال عليه الصلاة والتسليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ரபீஉல் அவ்வல் மாதம் உதித்தது. அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களும் ஒன்றாக இணைந்து தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். சஃப்புகளில் இணைந்து நிற்கக்கூடிய காட்சிகள் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை இணைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் உதித்து விட்டால் எல்லோருடைய இதயங்களிலும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்து விடுகின்றார்கள். நபி அவர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அனைவர்களுக்கும் ஏற்படுகின்றது. நபி அவர்களை பற்றி தெரிந்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று இதயங்கள் ஆசை வைக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, இறை தூதர்கள் உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ், எந்த இறை தூதரும் மக்கள் அந்த இறை தூதரை பின்பற்றப்பட வேண்டும், மக்களால் அந்த இறை தூதர் பின்பற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டியே தவிர எந்த இறை தூதரையும் நாம் அனுப்பவில்லை என்று கூறுகின்றான். வமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த இறை தூதரை நாம் அனுப்பினாலும் அதனை நோக்கம் என்ன தெரியுமா? இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் தான் அந்த நபியை பின்பற்ற முடியும் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த இறை தூதர் மக்களால் பின்பற்றப்பட வேண்டும், மக்கள் அந்த இறை தூதரை பின்பற்ற வேண்டும், அந்த இறை தூதருடைய அடிச்சுவடை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இறை தூதரை நான் அனுப்பவில்லை என்று சொல்கின்றார். இதுதான் இறை தூதர் அனுப்பப்பட்டதன் நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவோம் என்ற உறுதியை இன்று எடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளை 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் மக்காவினுடைய சிரமமான வாழ்க்கை. எந்த அளவிற்கு சிரமம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான்: லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதி வ மா வலத் லகத் خلقنا الانسان في كبد. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்கா நகரின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எந்த நகரத்தின் மீது? மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக சொல்கின்றேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். எப்படிப்பட்ட மக்கா தெரியுமா? வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே நீங்கள் இருந்த மக்காவின் மீது சத்தியமாக சொல்கின்றேன். நீங்கள் இருக்கின்ற மக்கா, நபி அவர்கள் இருந்த மக்கா, அந்த மக்காவின் மீது சத்தியமாக சொல்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான்: லகத் خلقنا الانسان في كبد, நிச்சயமாக மனிதன் கஷ்டப்படுபவனாகத்தான் அவனை நாம் படைத்திருக்கின்றோம். கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். மக்காவின் மீது சத்தியம்னு சொல்றான், அது எப்படிப்பட்ட மக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மக்காவின் மீது சத்தியம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீண்ட விளக்கம் சுருக்கமாக சொல்கின்றேன்.
மனிதன் சிரமப்படுவான் தான் உலகத்துல. காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் மக்காவின் மீது சத்தியம், மக்காவில் நபியவர்கள் இருக்கின்ற மக்காவின் மீது சத்தியம் சொல்லிட்டு மனிதன் சிரமப்படுவான் தான் ஏன் சொல்றான் தெரியுங்களா? மக்கா எப்படிப்பட்ட நகரம், யாராவது யாருக்காவது சிரமம் கொடுக்கலாமா? எஹராம் கட்டிட்டு போயிட்டா என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. மக்கா அப்படிப்பட்ட மக்கால ரசூல்லா இருக்கிற மக்கா, அந்த மக்கால ரசூல்லா எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதான் சத்தியம் போட்டு சொல்றோம், சத்தியமா சொல்றோம். புனிதமான நகரத்துல புனிதமான மனிதர் சிரமப்பட்டாரே. நீங்க அப்படியே இருந்துலாம் நினைக்கிறீங்களா? நல்லா கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சிரமங்கள் ஏற்படும், அந்த சிரமத்திற்கு விடிவும் ஏற்படும். இணையத்திற்குரியவர்களே, அதுதான் மதீனாவின் வாழ்க்கை. நபியவர்கள் மதீனாவிற்கு செல்கின்றார்கள். அந்த மக்கள் எப்படி வரவேற்காங்க தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹ். طلع البدر علينا من ثنية الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. எங்களுக்கு மக்காவில் இருந்து மதீனாவின் வழியில் இருக்கக்கூடிய சனியத்துல் விதா என்ற மலைப்பகுதியில் இருந்து முழு நிலா எங்களுக்கு உதித்து விட்டது. வஜப ஷுக்ரு அலைனா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது கடமை. எங்க ஊருக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா, அந்த இறை தூதர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார் என்னுடைய ஊருக்கு வந்து. மூன்றாவது வரி என்ன தெரியுமா? இத ரொம்ப நம்ம கவனிக்கணும். ஐயுஹல் மப்ஊது ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதா. ஐயுஹல் மப்ஊது ஃபீனா, எங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட இறை தூதரே, எங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட இறை தூதரே. வரவேற்கிறாங்க, வரவேற்று சொல்றாங்க, ஜித்த பில் அம்ரில் முதா, நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்துள்ளீர்கள். என்ன சொல்றாங்க? வரும்போது என்ன வார்த்தை? நீங்க வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க தெரியுமா? ஜித்த பில் அம்ரில் முதா, நபியே வாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றால், கட்டுப்பட்டு நடப்பது எங்கள் மீது கட்டாயம், உங்களுக்கு வழிபடுவது கட்டாயம். நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள், உங்களுடைய சொல்லை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஜித்த பில் அம்ரில் முதா, வழிபட்டு நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள், வழிபட்டு நடப்போம் வாருங்கள் என்று வரவேற்றார்கள். கணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் நபியவர்களின் வருகையின் நோக்கம் அவர்களை பின்பற்றி நடப்பது என்பதை நாம் உள்ளத்தில் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லவிருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியை சொல்ல சொன்னான். என்னுடைய வழிமுறை என்ன தெரியுமா? நபியவர்களை பின்பற்றதான் ஆகணும். நபியை சொல்ல சொல்கின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றி நடக்க வேண்டும், என்னுடைய வழியில் நீங்கள் செல்ல வேண்டும், என்னுடைய சஹாபாக்களின் வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். என்ன பாதை தெரியுமா? அது குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். நீ நபியே சொல்லுங்கள், என்னுடைய பாதை என்ன தெரியுமா? அத்உ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பது, மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்வது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை. நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, கற்களை வணங்கக்கூடாது, உங்களால் செய்யப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அழைப்பதுதான் என்னுடைய பாதை. இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய வழிமுறை. என்னை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர்களுடைய வழிமுறையும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. ஹாதிஹி சபீலி, என்னை பின்பற்றுங்கள். என்னுடைய பாதை என்ன தெரியுமா? ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய வழிமுறை. என்ன? நீங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். மிகப்பெரிய சுன்னத், மறந்துவிட்டோம். எத்தனையோ விஷயங்கள் சுன்னத்தின் பின்பற்றோம். ஆனால் குறிப்பாக கண்ணியத்திற்குரியவர்களே, எதை சுன்னத்தின் ஃபாலோ பண்றோம்னா, எதுல நமக்கு சுகம் இருக்கோ, எதுல நமக்கு இன்பம் இருக்கோ, அதை சுன்னத்தின் ஃபாலோ பண்றோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன இருக்கணும்? விட்டாகான இருக்கணும். நிக்காஹ்க்கு பிறகு என்ன இருக்கணும்? வலிமா இருக்கணும் கண்டிப்பா. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நபியவர்களுடைய அவர்கள் செய்த மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்வது. நாம் எத்தனை நபர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினோம், நபியவர்களை எத்தனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். உன்னத தலைவர் என்று பேசுகின்றோமே, அந்த வாழ்க்கையை பற்றி என்று
சகோதரர்கள் நல்லவர்கள், அவர்களை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சொர்க்கத்துக்கு போயிருவாங்களே. அல்லாஹ் நபி அனுப்பியதே அதற்கு தானே. குந்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையில் மிகச் சிறந்த நன்மை எது? மிகப்பெரிய நன்மை எது? ஈமான். தீமையில் மிகப்பெரிய தீமை எது? தீமையை நீங்கள் தடுப்பீர்கள். தீமையிலேயே மிகப்பெரிய தீமை, அல்லாஹ்வால் மன்னிக்கவே முடியாத, அல்லாஹ் மன்னிக்காத தீமை குஃப்ர், ஷிர்க். அதை விட்டு நீங்கள் தடுப்பீர்கள். அதுதான் என்னுடைய வழிமுறை, நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். நபி அவர்களின் மிக முக்கியமான சுன்னத் என்ன? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. சஹாபாக்களுடைய மிகப்பெரிய சுன்னத் என்ன? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வோடு இணைப்பது, சொர்க்கவாசிகளாக அவர்களை மாற்றுவது. இந்த வாய்ப்பு அரபகத்தில் இருக்கக்கூடிய அரபிகளுக்கு கிடைக்கலங்க, நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை மாற்று மத சகோதரர்கள் உடற்பழகிறாங்க. நபி அவர்களை பற்றி என்னைக்காவது சொன்னோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்றாங்க. அந்த தண்ணி பட்டு சிதறும் போது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? பிடிச்சு தடவிப்பாரு. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் இப்படி தடவறீங்க? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹுப்புல்லாஹி வ ஹுப்பு ரசூலி, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது இருக்கின்ற அன்பு, அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அன்பு, இவ்வாறு நாங்கள் செய்கின்றோம். நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எத்தனையோ சாமியார் இப்படி உட்கார்ந்துருக்காங்க, கால கழுவுறதுக்கு. அதுக்கு டிக்கெட்டா, அதுக்கு என்ன செய்யணுமா? அனுமதி வாங்கி உள்ள போகணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மேனியின் மீது பட்ட தண்ணீரை என்னுடைய அன்பின் காரணத்தினால் பிடித்து தடவுகிறீர்கள். உண்மையான அன்பு என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு என் மீது நேசம் இருக்குமானால், அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்குமானால், அதுதான சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்கள் மீது அன்பு. ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அந்த அல்லாஹ்வும் உங்களை பிரியப்படணும்னா. நல்லா கவனிங்க, ரெண்டு வார்த்தை. உலகத்துல எந்த முஸ்லிமாவது அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அன்பு இல்லைன்னு சொல்ற முஸ்லிமா இருக்க முடியுமா? அப்ப நாம் எல்லாம் சொல்லிடுவோம், நபி அவர்களை நான் நேசிக்கின்றேன், எல்லாரும் சொல்லிடலாம். அந்த நபி நம்மை நேசிக்கிறார்களா? நம்முடைய செயல்பாடு அப்படி இருக்கின்றதா? நபி அவர்கள் இரண்டையும் சேர்த்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் ரசூலை பிரியப்படுவதே, அந்த அல்லாஹ்வினும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களையும் பிரியப்பட வேண்டும் அல்லவா? இந்த இரண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமானால் பேசினால் உண்மையை பேசுங்கள். கொடுத்த வாக்குறுதியை, அமானிதத்தை, கடன் வாங்கினால் சரியாக நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் பழகுங்கள். இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க அல்லாஹ்வின் ரசூலை உண்மையிலே நேசிக்கிறதுக்கு அடையாளம். அப்பதான் நானும் உங்களை நேசிப்பேன். இப்படிப்பட்ட நபியை அறிமுகப்படுத்தி இருக்கோமா? என்னதான் சொல்லியிருக்காங்க? கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், முதல் இஸ்லாத்தை ஏற்றது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எந்த தயக்கமும் இல்லாமல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சிறியவர்களின் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அலி ரலியல்லாஹு கூட நைட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மாதிரி அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, என்னை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொல்றாங்க? நைட்ல நான் போய் நைட் அத்தா கிட்ட கேட்டுட்டு மறுநாள் காலையில வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். ஆனா அபூபக்கர் சித்திகள் சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹ் போய் அலி ரலியல்லாஹு சந்திச்சு சொல்றாங்க, இன்னும் அத்தா கிட்ட கேட்கல, ஏத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சித்தீக், உண்மையாளர் என்ற பெயரே ஏன் வந்தது? நபி அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஏற்ற பிறகு அவர்கள் செய்த முதல் பணி என்ன தெரியுமா? சென்று உழைத்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து நபி அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் தெரியுமா? உஸ்மானே கனி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் உஸ்மானே கனி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம் என்ற சஹாபி, சாத் இப்னு அபி வக்காஸ் என்ற சஹாபி. இந்த 6 சஹாபி பேர் சொல்லிருக்கேன். இந்த 6 சஹாபாக்கள் யார் தெரியுமா? அல் அஷரத்துல் முபஷ்ஷரா, 10 பேருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணு அபூபக்கர் சித்திகள் வந்துட்டாங்க. மீதி எத்தனை? 9. 9ல 6 பேர் யார் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
இன்னும் மிகப்பெரிய பெரிய சஹாபாக்கள், டாப் லெவல்ல உள்ள எல்லா சஹாபாக்களுமே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, நபி அவர்களிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபி அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் தூதருக்கு ஓதி மகன் வந்தார். எது வந்தாரு? ஆச்சரியமா இருக்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஓதி ஓதுனா ஷிஃபா கிடைச்சிடும். மக்காவாசி என்ன சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, நவுதுபில்லா, முஹம்மது அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வேற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லிமாத் இப்னு சாலபா அவருடைய பேர். அவர் என்ன செய்வார்னா, அப்பவே இந்த மாதிரி ஆளுங்களை ஓதி வைப்பாராம். ஓதி ஊதுவார், சரியா போயிருமா. அவருக்கு ஒரு என்ன, நான் ஓதி ஊதுனா சரியா இருப்பேன், நான் போய் யாருக்கு ஓதி ஊதிட்டு வரேன். லிமாத் இப்னு சாலபா யாருக்கு ஓதி ஊத வராரு? ரசூலுல்லாஹ் ஓதி ஊத வராரு. ஓதி ஊர்னு வந்தவர் ரசூலுல்லாஹ் உண்மையா சொல்ல, இமாம் சாஹிப் இரண்டாவது குத்பால ஓதுவாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். அல்லாஹ் யாருக்கு நேர்வழிகள் கொடுத்து விட்டாரோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரையும் வழிகெடுத்து விட்டாரோ நேர்வழி காண்பிப்பவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த அமைப்பை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு, இவருதான் நமக்கு ஓதி ஓதுனமே தவிர இருவருக்கு நம்ம ஓதி ஓதிய. இவர் ஓதி பார்க்க வந்தவர். இன்னொருத்தர் இருக்கிறார் ருக்கானா, அவர் மோதி பார்க்க வந்தவர். அவர் எது வந்தாரு? மோதி பார்க்க. அவர் யார் தெரியுமா? மல்யுத்த வீரர். அவருடைய முதுகை மக்காவை யாரும் மண்ணை கம்ப வைத்ததே இல்லை, முதுகு மண்ணில் பட்டதே இல்லை. ருக்கானா மக்காவினுடைய ஒரு பாதையில் தனியாக நபி அவர்களை சந்திக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எடுத்து வைக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அவர் மிகப்பெரிய மல்யுத்த வீரர். ஏற்க மறுக்கிறார். மறுக்கும் பொழுது சொல்கின்றார், நீங்கள் உண்மையான இறை தூதர் தான் என்பதை நான் எவ்வாறு நம்புவது? நீங்க உண்மையான இறை தூதர் நான் எப்படி நம்புறது? ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, நீங்க மிகப்பெரிய மல்யுத்த வீரர் தானே, உங்க முதுகை யாரும் சாய்ச்சது இல்லை தானே, என்கிட்ட மோதி பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. யாருக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்லணும் பாருங்க. அவருக்கு உடனே நம்பிக்கை வந்துருச்சு. என் முதுக சாட்சிட்டா உண்மையான நபியா இருக்க முடியும். எப்படி நம்புறதுன்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் யாரையுமே மோதி பார்க்க வரீங்களான்னு கேட்டதே இல்ல. இவர்கிட்ட அப்படிதான் கேட்கணும். சரி, நான் மோதி பார்க்கிறேன்னு வந்தாரு. வரும்போது சொன்னாரு, என்னுடைய முதுகை நீங்கள் மண்ணில் நீ கிடத்தி விட்டால் 100 ஆடை தருகின்றேன் என்றார். நபி அவர்கள் மோதினார்கள். ரசூலுல்லாஹ் தள்ள முயற்சி பண்ண முடியல, ஒரே தள்ளு விழுந்தார். விழும்போதே சொன்னார், என்னுடைய முதுகை இதுவரை யாரும் இப்படி தள்ளிவிட்டதில்லை. சரி, 100 ஒட்டகம் தரேன், 100 ஆடு தந்துடுறேன், இன்னொரு தடவை வரீங்களா? இப்ப இவரு கேட்கிறாரு, நான் வரேன். இவர் எப்படியாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் ரசூலுல்லாஹ் காசை. 2வது தடவை மோதுறாங்க, கீழே விழுகிறார். 200 ஆடு தந்துடுறேன், இன்னொரு 100 ஆடு தரேன், இன்னொரு தடவை மோதி பார்க்கலாம் வாங்க. 3ஆம் முறை மோதிவிட்டு 300 ஆடை தருகின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ருக்கானா, உன்னுடைய 300 ஆடு எனக்கு வேண்டாம் ருக்கானா, நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், சொர்க்கத்திற்கு வந்துவிடும். இஸ்லாத்தை ஏற்றார். எப்படிப்பட்டவர்கள் எல்லாம்! ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி அவர்களை கொலை செய்து விட்டு வந்து விடுகின்றேன். உருதுவிலே அழகாக சொல்வார்கள், நிக்கலே தே இஸ்லாம் கு மிட்டானே கே லியே லேக்கின் खुद இஸ்லாம் கே லியே மிட்டனே லகே. உமர் சென்றார் எதற்கு தெரியுமா? இஸ்லாத்தையே அழித்து விட்டு வருகின்றேன் என்று புறப்பட்ட உமர் இஸ்லாத்திற்காக வேண்டிய அழிய ஆரம்பித்தார். நாம எடுத்து சொல்ல தயங்குறோம் இஸ்லாத்தை. கணியத்திற்குரியவர்களே, இந்தா என்ற பெண்மணி வஹ்ஷி ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சச்சா, அன்பிற்குரிய சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கண்டம் துண்டமா வெட்டினாங்க உஹது யுத்தத்துல. எப்படிப்பட்ட வீரர் தெரியுமா ஹம்சா? உஹது யுத்தத்தில் சீரிப்பாயும் சிங்கமாக உஹது யுத்தத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சீரிப்பாயும் சிங்கமாக ஹம்சா ரலியல்லாஹு போறாங்க. எதிரில ஒரு காபிருக்கு வந்து நிக்க தைரியம் இல்ல. உஹது களத்துல
குதிரையில சீறி பாயறாங்க, எதிரில் வர்றதுக்கு ஒரு காபிருக்கு கூட தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஹம்சா ஒருத்த மட்டும் வந்தான். யாரு? அவனுடைய பேரே என்ன தெரியுமா? சிபா. அவன் பேரே சிபா. சிபானா கீரி கிழிக்கும் விலங்கு பேரு. அவன் பேரு கீரி கிழிக்கும் விலங்கு, காட்டு விலங்கு அவனுடைய பேரே. அவன் மட்டும் வந்தான். என்ன ஹம்சாவுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாதா? நான் போய் நிக்கிறேன் என்று தன்னந்தனியாக மோதுவதற்கு வந்த சிபாயின் தலையை சீவி எறிந்தார்கள் ஹம்சா ரலியல்லாஹு. 30 நபர்களை உஹது யுத்தத்தில் கொன்ற பிறகுதான் ஷஹீதானார்கள். பஷீர் சொல்றாங்க, எதிரில போய் நிக்க யாருக்குமே தைரியம் இல்ல. அந்த காலத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாறையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். 30 நபர்களை கொன்று விட்டு அப்படி அந்த பாறை பக்கத்துல வந்தாங்க. நான் ஈட்டி ரெடியா வச்சிருந்தேன். நல்ல ஓங்கி குத்துனேன். தொப்புள்ள குத்தி மர்மஸ்தான வழியா வந்துருச்சு. தொப்புள்ள குத்தி மர்மஸ்தான வழியா வந்துருச்சு. அப்படியே என்ன பார்த்தாங்க. எந்த பக்கத்துல ஈட்டி வந்துச்சு? அப்படியே என் பக்கம் எழுந்து வர பார்த்தாங்க. ஆனா அது மர்மஸ்தான வழியா வந்ததுனால எழுந்து வர முடியல. என்ன நோக்கி வர பார்த்தாங்க, வர முடியல. ஷஹீதானாங்க. விட்டார்களா? ஹிந்தா என்ற பெண்மணி தான் அனுப்பி வைத்தார். அந்த ஹிந்தா என்ற பெண்மணி வந்து, கண்ணியத்திற்குரியவர்களே, வயிற்றை கிழித்து ஈரலை எடுத்து கடித்து விழுங்கினாள். விழுங்க முடியல. பச்சை ஈரல் விழுங்க முடியாம துப்பிட்டார். எப்படிப்பட்ட கொடூரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழைந்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமையை பாருங்க. ஹம்ஸா அலி எப்படி கொல்லப்பட்டாங்க என்ற செய்தியை கேள்விப்படும் போது சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, நாயகமே, ஹம்ஸாவுடைய ஈரலை எடுத்து ஹிந்தா கடிச்சா, கடிச்சு சுப்பிட்டா, முழுங்க பார்த்தா முழுங்க முடியல. அவ்வளவு ஒரு பெண்ணுக்கு கூட வெறி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்படிப்பட்ட வார்த்தை உலகத்துல எந்த தலைவராலும் சொல்ல முடியாது. சொன்னாங்க, அந்த ஈரலை மட்டும் அவன் முழுங்கி இருந்தா அவனுடைய வயிற்றை நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொன்னாங்க. பதுவா செய்யல, அவனுக்கு நரகமே போனாலும் ஹம்ஸா ரலியல்லாஹு ஈரல் வைத்துக்கொள்ள போயிருச்சுன்னா அந்த வயிற்றை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். அந்த ஹிந்தாவும் சரண்டர், அந்த வஹ்ஷியும் சரண்டர் நபி அவர்களுக்கு முன்னால். இதுதான் நபி அவர்களுடைய பணி. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்பார்களா? ஈரலை கடித்து மென்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்களா? சிந்தித்து பார்க்க முடியுமா? அனைவரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், நபி அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எப்படி உருவாக்கினார்கள், எப்படி உருவானார்கள், நபி அவர்கள் மீது எப்படி பாசமுடையவர்கள் அவர்கள் ஆனார்கள், எதிரிகளாக இருந்தவர்கள். அபூ சுஃபியான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மக்காவில நபி அவர்களை பற்றி ரிப்போர்ட் அபூ தாலிப் கிட்ட போய் சொன்னாங்க இல்லையா? அது அபூ சுஃபியான் தான் முதல்ல. இந்த பாருங்க, உங்க அண்ணன் பையன் தம்பி பையனை கொஞ்சம் இந்த பிரச்சாரத்தை எல்லாம் வேணாம் அப்படின்னு போய் சொன்னது யார்? அபூ சுஃபியான். அது மட்டுமல்ல, மக்காவிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முன்பாக நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான முறையில் திட்டம் தீட்டி கொடுத்தவர் அபூ சுஃபியான். எப்படி திட்டத்திட்டார் தெரியுமா? தனியா போய் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, கொலை செஞ்சிடாதீங்க, உங்களை என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. அதனால என்ன செய்யணும், எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு ஆள். யார் ஐடியா கொடுத்தார்? எல்லா கோத்திரத்திலும் ஒரு ஆள். எல்லாரும் போய் கொலை செஞ்சீங்கன்னா பலி என்ன செய்யாது, தனிநபர் மாட்ட மாட்டோம். ஐடியா கொடுத்தவர் அபூ சுஃபியான். அது மட்டுமல்ல, உஹது யுத்தத்தில் நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வதந்தி பரவச்சு இல்லையா? ஆனந்தத்தில் துடிச்சாரு. குன்றின் மீது ஏறி சென்று அறிவிப்பு செய்தார், முகமது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று அறிவிப்பு செய்து அது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தியை குதூகலமாக கொண்டாடிய அபூ சுஃபியான் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றார். ஏற்ற பிறகு எப்படி மாறினார் தெரியுங்களா? அதற்கு பிறகு நடந்த யுத்தங்கள் அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கோவிலை கழுதியை பின்னாடி பிடிச்சி, நாயகமே நீங்க முன்னாடி போவாதீங்க, நான் போறேன், நீங்க முன்னாடி போவாதீங்க, நீங்க பின்னாடி வாங்கன்னு கோவிலை கழுதை இழுக்கிறது யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இக்ரிமா என்ற சஹாபி யார் தெரியுமா?
அபூஜஹலுடைய மகனார். ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்களை எல்லாம் கொண்டு வந்துடணும் உள்ளக்க, சதா இதே நோக்கம். எப்படிப்பட்ட சஹாபி இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. எந்த விதத்திலும் முஸ்லிம்களை எந்த தருணத்திலும் விட்டு வச்சதே இல்லை. எப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அத்தனை வழிகளும் நபி அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கா வெற்றிக்கு பிறகு அவர்களுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. மனைவி கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய கணவர் இக்ரிமா எங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அவர் எதுவும் செய்ய மாட்டேன், கூட்டுவாங்க. போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி புகழ்ந்து, உலகத்திலே அப்படிப்பட்ட மனிதரை பார்த்தது இல்லை அப்படின்னு அவங்க மனைவி போய் சொல்லி இக்ரிமாவை கூட்டு வராங்க. கண்ணியத்திற்குரியவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இக்ரிமா வருகிறார்கள் என்ற செய்தியை நபி அவர்கள் கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கிற சஹாபாக்கள் கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? வந்து கொண்டிருக்கின்றார் இக்ரிமா, அவர் வந்த பிறகு அவருடைய தந்தை அபூஜஹலை திட்டி விடாதீர்கள். உங்க அப்பன் அபூஜஹலை பத்தி அப்படின்னு சொல்லிடாதீங்க யாரும். இக்ரிமா வந்து கொண்டிருக்கின்றார், யாரும் அவருடைய தந்தை அபூஜஹலை அவருடைய காலில் விழும்படி திட்டி விடாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மரணித்தவர்களை திட்டுவதினால் உங்களுடைய திட்டுதல் அவரை சென்று அடைய போவதில்லை. உயிரோடு இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். தயவு செய்து அபூஜஹலை யாரும் திட்டாதீர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. இக்ரிமா வராங்க, கண்ணியை கொடுத்து உட்கார வச்சு இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. இக்ரிமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இதுவரை இந்த உலகத்தில் உங்களை விட வெறுப்பிற்குரியவர்கள் யாரும் எனக்கு இல்லை. ஆனால் இன்று சொல்கின்றேன், உங்களுடைய திருமுகத்தை விட அன்பிற்குரியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இக்ரிமா தான் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரிமா இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்காண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு வாங்கி தரேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இக்ரிமா நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உலகத்துல எதுவுமே வேணாம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்காக மூன்றே விஷயத்துக்கு துஆ செய்யுங்க. நான் பேசின பேச்சு இருக்க உங்களுக்கு எதிர்பார்க்க, அந்த பேச்சுகளை எல்லாம் மன்னிக்கணும், துஆ செய்யுங்க. நான் உங்களை எதிர்த்து எடுத்து வைத்த போர்க்களங்களின் எட்டுகள் இருக்கின்றதே, அதை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் எனக்காக வேண்டி. அவர்கள் சொன்னார்கள், நான் பேசிய பேச்சு, நான் எடுத்து வைத்த எட்டுகள், நான் உங்களுக்கு பகைமையில் செய்த அனைத்து செயல்களும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று துஆ கேளுங்கள் போதும். நபியர்கள் உடனே துஆ கேட்டு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான். சொன்ன பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் நான் சொல்கின்றேன், நான் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிர்ப்பாக செயல்பட்டேனோ செலவழித்தேனோ அதை விட 2 மடங்கு இஸ்லாத்திற்காக செலவு செய்தேன். அதை விட 2 மடங்கு இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடுவேன் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். அபூ மஹ்தூரா என்ற சஹாபி ஹுனைன் யுத்தத்திற்கு நபி அவர்கள் சென்று விட்டு வரும் வழியில் தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் தொழுகிறாங்க. தொழும்போது என்ன செய்வாங்க? உடனே பாங்கு சொல்லுவாங்க. பிலாலே பாங்கு சொல்லுங்க. அபூ மஹ்தூரா என்ற சஹாபி சொல்றாரு, அந்த நேரத்துல நான் என் ஃப்ரெண்டுங்களோட அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்? கேலி பண்ற மாதிரி அவங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கத்தி என்ன செஞ்சேன்? நாங்க எல்லாம் கேலி பண்ணுவோம். அதுல ஏன் சவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. பாங்க சொல்லி முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பி எங்களை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நின்னோம். உங்களை ரொம்ப சத்தமா பாங்க சொன்னது யாருன்னு கேட்டாங்க. கேலிதான் நடந்துச்சு. உங்களை சத்தமா இதே வார்த்தையை சொன்னது எல்லாம் என்ன கை கட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து சொன்னாங்க, அபூ மஹ்தூரா, திருப்பி அதே வார்த்தையை சொல்லுங்களேன். சொன்ன வார்த்தைய திருப்பி சொல்லுங்களேன். நான் அங்க சொல்லும் போது கேலியா சொன்னேன், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அல்லாஹு அக்பர் சொல்லும்போது என் உள்ளத்துல அல்லாஹு அக்பர் வந்துருச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நபி அவர்களுக்கு முன்னால் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னுடைய இதயத்தில் பாய்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இதயத்துல கை வச்சு துஆவும் செஞ்சாங்க. உடனே அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு எந்த பணி கொடுக்கணும் தெரியுமா? இதெல்லாம் எங்க நடக்குது? ஹுனைன் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து நடக்குது. அபூ மஹ்தூரா கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மக்காவுல பாங்கு காபத்துல்லாஹ்ல பாங்கு சொல்ற பணியை கொடுங்க. நான் பாங்கு சொல்லிதான் முஸ்லிமான, எனக்கு என்ன பணியை கொடுங்க? காபத்துல்லாஹ்ல பாங்கு சொல்லணும்.
உடனே சொல்ல சொன்னாங்க, காபத்துல்லா போய் நீங்க பாங்க சொல்லுங்க, அங்க இருந்து அத்தாபி இப்னு உசைர் அவர்களிடத்தில் சென்று சொல்லுங்கள், நான் அனுப்பினேன் என்று சொல்லுங்கள். காபத்துல்லாவில் பாங்க சொல்லும் பொறுப்பை அபூ ஹுரைரா ஏற்றார்கள். கணியத்துக்குரியவர்களே, ஸைத் இப்னு சுஹனா என்ற சஹாபி மிகப்பெரிய யூத அறிஞர், மிகப்பெரிய அறிஞர், யூதர்ல அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஸ்ட் பண்றதுக்கு வரார். உண்மையான நபியா இல்லையா? ஏன்னா வேதத்துல எல்லாமே இருக்கு, எல்லாமே வேதத்தில் இருக்கு. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், தௌராத்திலும் இன்ஜீலிலும் நபி அவர்களை பற்றி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்றால், அவர்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய மகனை தெரிந்திருப்பார்கள் அல்லவா, அதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்திருப்பார்கள். யாரை விட? மகனை விட. மகனை விட ஏன் சொன்னாங்க? தந்தையை விட நல்லா சொல்லிருக்கலாம்ல. இது கூட விளக்க சொல்றாங்க, தந்தையை நாம பார்த்திருக்கோம், இவருதான் நம்ம தகப்பனாரு தெரியும், ஆனா தந்தைய சின்ன வயசுல பார்த்திருக்கோமா? சின்ன வயசுல இருந்து பார்த்தது இல்லையே. ஆனா நம்ம பையனை பிறந்ததுல இருந்து பாக்குறோம். பிறந்தது என் பையன் தான் இவன் நம்ம எனக்கு தெரியாத, பிறந்ததுல இருந்து பாக்குறவே. இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு பிள்ளையை அறிவதை விட, ஆண் மகனை தெரிவதை விட, ஆண் மகன் என்று சொல்கின்றான், பெண்ணு கூட மறைக்கப்பட வேண்டியவர்கள், ஆண் மகனை எப்படி பார்த்து வளர்த்திருப்பான், எப்படி தெரியும் இல்லை என் பையன் தான் இவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அதை விட யூதர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியும், எல்லாம் தெரியும், இன்றளவிலும் தெரியும். கொஞ்சம் நம்ம என்ன செய்யல, சொல்லல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸைத் இப்னு சுஹனா வருகிறார். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகையை தொழுது வச்சுட்டு வெளிப்பள்ளியில அப்படி வந்து உட்கார்றாங்க. மதீனால வெளிப்பள்ளியில உட்கார்றாங்க, சஹாபாக்கள் சுத்தி உட்கார்றாங்க. அப்போ ஒரு சஹாபி ஒரு கிராமத்துல இருந்து ஓடி வரார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கும் கிராமத்தவர்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன். இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது சொன்னேன், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் சுபிட்சமாக வாழ்வீர்கள், சுகமாக வாழ்வீர்கள் என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது பஞ்சம் நிலவுகிறது, மழை பெய்யுது. அவங்களுக்கு நம்ம உதவணுமா இல்லையா? யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன கண்டிப்பா உதவணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அதில் அலிரதியை நான் இப்படி பார்த்தாங்க. இந்த பார்க்கிற பார்வைக்கே என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க. அதில் அலிரதியை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கொடுக்கிற அளவுக்கு இப்ப நம்ம கிட்ட பண ஸ்டாக் இல்லை, யார சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க. இப்ப ஸைத் இப்னு சுஹனா மிகப்பெரிய யூத அறிஞர், அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்றதுக்கு. கிட்ட வந்த யூதர்கள் பெரிய பணக்காரா இருந்தாங்க இல்லையா, இப்போ அப்படித்தானே. கிட்ட வந்து சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே முஹம்மது அவர்களே, இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்கலையே, உங்களுக்கு தேவையான காசை நான் தரேன், எனக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த தோட்டத்தில் பழுக்கவிருக்கின்ற பேரித்த பழங்களை இந்த தேதிக்குள்ள இந்த காசுக்கு பகரமா, நீங்க எவ்வளவு காசு உங்களுக்கு தந்துடுறேன், அந்த காசுக்கு பகரமா காசு இல்ல, எது வேணும், அந்த தோட்டத்தில் விளைகிற பேரிச்சம்பழம் எனக்கு வேணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கொடுக்கிற காசுக்கு பேரிச்சம்பழம் ரிட்டர்ன்ல தர, ஆனா அந்த தோட்டம் நீங்களே அனுப்பிடு. அந்த தோட்டத்துக்காரன் எனக்கு தருவானா இல்லையா யாருக்கு தெரியும். அந்த தோட்டத்தில் உள்ள பேரிச்சம்பழம் அது அது அந்த ஒப்பந்தம் வேணாம், பேரிச்சம்பழம் தருகிறேன். சரி பரவாயில்ல, எப்ப உள்ள தருவீங்க, டேட் பிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த டேட் தேதி முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்தார். யாரு? ஸைத் இப்னு சுஹனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. கிட்ட வந்த ஸைத் இப்னு சுஹனா நபி அவர்களை திட்ட ஆரம்பித்தார். என்ன, வாங்கின காசை கொடுக்க தெரியாதான்னு கேட்டார். அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல, உங்களுக்கும் உங்க பரம்பரைக்கே அந்த பழக்கம் தானான்னு கேட்டார். எப்படி இருக்கும்? நம்ம சில சமயம் நம்மள திட்டினா கூட கம்முன்னு உட்காந்துருப்போம். நம்ம அத்தாவை திட்டினா, நிறைய பேருக்கு அத்தாவை பிடிக்காது, ஆனா அடுத்த ஆள் திட்டினா ஒத்துக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறேன், உங்க பரம்பரைக்கே இதான் புத்தியான்னு கேட்டார். எப்படி கோவம் வருங்க, எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சிட்டாரு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தட்டினா கைய மரியாதை எடுங்க, அவ்வளவுதான், தலையை சீவிடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை வந்து பிடிக்கிற உடனே ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க, உமரே உமரே என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்க உமரே, நீங்க என்ன பார்த்து சொல்லணும், நாயகமே வாங்கிய கடனை கரெக்டா கொடுத்திருக்கலாமே, என்ன பார்த்து சொல்லணும், அவரை பார்த்து சொல்லணும், அவரை பார்த்து சொல்லணும். கடனை வந்து கேட்கும் போது கொஞ்சம் சாஃப்டா கேட்டிருக்கலாமே,
இந்த அளவுக்கு கடுமையா கேட்கறது அவரை பார்த்து சொல்லி இருக்கலாம். என்ன பார்த்துதான் நீங்க சொல்லி இருக்கணும். வாங்கிய கடனை கரெக்டா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே என்ன பார்த்துல சொல்லணும். போங்க, இந்த தோட்டத்துல இருக்க பேரிச்சம்பழத்தை என்ன செய்யுங்க, அந்த காசுக்கு பாருமா கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே செய்து சொன்ன நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா 50 வஸ்து, அதாவது ஒரு வஸ்து என்பது ஏறத்தாழ் 140 114 கிலோவுக்கு சமம். அது மாதிரி 5 மடங்கு 5 வஸ்து பேரிச்சம்பழத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க. உமர் அவரை கூப்பிட்டு போய் எல்லா பேரிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டு கண்ணியமா நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்கல்ல, அப்பதான் செய்தி சோனா கேட்டாரு, உமர் அவர்களே இந்த பேரிச்சம்பழம் எதுக்கு? இல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டேன்ல, அதுக்கு பகரமா எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னாங்க. அப்பதான் சொன்னாரு, உமரே என்ன யாருன்னு தெரியுதா? தெரியல, சொல்லுங்க. நான் தான் செய்தி சோனா. உடனே உமர் சொன்னாங்க, செய்தி சோனாவா? அவர் யூதருடைய மார்க்க அறிஞராச்ச, தௌராத்துல ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருக்க ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டீர்கள்? அப்ப செய்தி சோனா அவர்கள் சொன்னார்கள், நான் கடுமையா நடந்துகிட்டதே ரசூலுல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா தௌராத்துல இருக்கு, எந்த அளவிற்கு மடையர்கள் வந்து கோபத்தை கிளப்புவார்களோ அந்த அளவிற்கு முகமது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று படித்து நான் கோபத்தை உண்டாக்கினேன். ஆனால் முகமது அவர்கள் கோபப்படவில்லை. எந்த அளவிற்கு நான் கோபமா நடந்து கொண்டேனோ அந்த அளவிற்கு சாந்தம் அவர்களுக்கு அதிகரித்தது. வாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். சதா நோக்கம் இவர்களை எப்படியாவது இஸ்லாத்திற்குள் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சஹாபி சுமாமத் இப்னு உஸால் கட்டி வச்சிட்டாங்க. 3 நாள் கட்டி வச்சாங்க. மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியுடைய தூண்ல சுமாமத் இப்னு உஸால் என்ற சஹாபி 3 நாள் கட்டி வச்சப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையும் முடிச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு தான் போவாங்க. பேசுவாங்க அவர்கிட்ட போயிட்டு. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கிட்ட சொல்லி வச்சாங்க, உங்களுடைய வீடுகள்ல எதை ஸ்பெஷலா சமைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து செய்யணும். 3 வேளை அவருக்கு சாப்பாடு எது தரணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. 3 நாளும் தொழுகை முடிச்சுட்டு கிட்ட போவாங்க. சுமாமா சொல்லுவாரு, முகமது அவர்களே, என்னை நீங்கள் கொலை செய்தால் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவனைத்தான் கொலை செய்கிறீர்கள். மன்னித்தால் நன்றி உடையவனாக நான் இருப்பேன். கொலை செஞ்சாலும் அதுக்கு தகுதிதான். காரணம் என்ன தெரியுமா? பல சஹாபாக்களை கொலை செஞ்சவர் இவரு, பல சஹாபாக்களை கொலை செஞ்சவர். அதனால சொல்றாரு, என்னை நீங்கள் கொலை செய்தால் கொலை செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒருவனைத்தான் கொலை செய்தீர்கள், சந்தேகமில்லை. ஆனால் மன்னித்தால் நன்றி உடையவனாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் 3 நாள் ஆன பிறகு என்ன செஞ்சாங்க, அவரை அவுத்து விட்டுருங்க. நேரா போனாரு, போயிட்டு ரிட்டர்ன் வந்தாரு. வந்து சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர் கேட்டாங்க, ஏன் அப்பவே இஸ்லாத்தை ஏத்துக்கலாமே அப்படி? இல்ல, கட்டி வச்சதனால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே நினைப்பாங்க. 3 தினங்கள் நபி அவர்களிடத்தில் நடந்து கொண்ட முறை, அவர்கள் உபசரித்த உபசரணை, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எனக்கு புரிந்து விட்டது. எத்தனை இடங்கள்ல நம்ம ஆளுங்க போட்ட பிரியாணியை சாப்பிட்டு முஸ்லீமானுங்க இருக்காங்க. இதாமத்தான் நீங்கள் உணவழியுங்கள், அதன் மூலமாக இஸ்லாம் பரவும். இஸ்லாத்தின் ஒவ்வொரு செயல்பாடும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனா நாம இன்னைக்கு மறந்துட்டோம். யாருக்கும் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. அப்படியே சொன்னாலும் கரடு முரடா பயங்கரமான வாத விவாதம் ஓடிடுவான். அப்படி இல்லை, ஹிக்மத்தாக அன்பான முறையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எடுத்து வைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்று நாம் முடிவெடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நபி அவர்களின் மிகப்பெரிய சுன்னத் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. என்னுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு நபரையாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சில நபர்கள் வந்து சொல்றாங்க, ஹஜ்ரத் எனக்கு கல்யாணம் துவா செய்யுங்க. சந்தோஷமா இருக்கு. ஹஜ்ரத் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. யாரும் வந்து இப்படி சொல்றது இல்ல. ஹஜ்ரத் நான் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டேன், நான் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹைபர் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுங்களா? பயங்கரமான கடுமையான யுத்தம். யூதர்கள் கோட்டைகள் கட்டி பாதுகாப்பாக இருந்த ஹைபர் மைதானம், கோட்டைக்கு மேல் கோட்டைகள், பிரம்மாண்டமான கோட்டைகள், ஏறி நின்று தாக்குவாங்க.
அப்படிப்பட்ட யுத்தம். சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நைட்டு சொன்னாங்க, நாளை காலை நான் ஒருவரிடத்தில் கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவரின் வாயிலாக வெற்றியை தருவான். எல்லா சஹாபாக்களும் ஆசை. நம்மளும் தானே செய்வோம், அப்பா கொடியை பிடிச்சா முன்னாடி போய் நிக்கணும், பயந்துருவோம். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆர்வம். ரசூலுல்லாஹ்வுடைய தியாக உணர்வை பார்க்கணும். இங்கதான் எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் என்கிட்ட கொடியை கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் எங்கே, தன்னுடைய பேரை சொல்லிட்டு சொல்லி அலி இப்னு அபி தாலிப் எங்கே. எல்லாரும் யாரும் சொல்ல அவர் கண்வலி, அதனால வராம ஒதுங்கி நிற்கிறார், கண்வலியில பயங்கரமா கஷ்டப்படுறாரு யாரும் சொல்ல. அப்படின்னு அர்த்தம், அவரை விட்டுருக்க எங்கிட்ட கொடுங்க, இல்ல அவரை கூட்டு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்ச துப்பி தடவி உடனே கண்வலி போயிடுச்சு, கொடியை கையில விட்டுட்டாங்க. இப்ப யாரோடு மோத போறாங்க தெரியுங்களா? கணியத்திற்குரியவர்களே, யூதர்களில் ஒருவன் அந்த கோட்டையில இருக்கான். மர்ஹப் பேர், மர்ஹப். எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிதாப்ல எழுதியிருக்காங்க, அந்த மர்ஹப் என்ற ஒருவன் 1000 நபர்களுக்கு சமமானவன். எத்தனை நபர்களுக்கு? 1000 நபர்களை கூட சமாளிச்சுவானா, அவ்வளவு பெரியவன். பிள்ளைங்க அந்த மர்ஹப போய் சந்திக்கும் போது அலிரன் கையை கொடியை கொடுத்துட்டு சொல்றாங்க, இங்க நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு போறது விரும்புறேன். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு ரசூலுல்லாஹ்? யார் சொல்ல முடியும்? யாரு சொல்லுங்க? மருமகன் கூடிய கையில கொடுத்து போருக்கு போக நம்ம அனுப்பிச்சிடுவோமா? இதுதான் ரசூலுடைய வாழ்க்கை. மருமகன் நீங்க வீட்டுல நான் போறேன். மருமகிட்ட கூடிய கொடுத்து யாரோட மருகப்பட போது நடக்கிறாங்க 1000 நபர்களுக்கு சமமானவன். யுத்தம் நடைபெறுகின்றது. மருகம் தான் ஃபர்ஸ்ட் வர. தனியா யார் போகிறது? யார் போறா? அறிவில்லை. கொஞ்ச நேரத்துல தலை துண்டாயிருச்சு. இந்த மருகவை சந்திக்க செல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்லி அனுப்ப வார்த்தை தான் மிக முக்கியமானது. அலிரலி என்ற கொடியை கொடுத்த உடனே கொடியை பெற்று அலிரலி கேட்கின்றார்கள், நாயகமே அவர்களிடத்தில் நான் எதுவரை போர் செய்ய வேண்டும்? எதுவரை போர் செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அலியே, பொறுமையை கடைபிடியுங்கள். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலியே, பொறுமையாக இருங்கள். சென்று முதலில் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். போய் என்ன செய்யணும்? இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள். இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள் முதலில். காரணம் என்ன தெரியுமா? அலியே, உங்களை கொண்டு ஒரு நபருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து விட்டால் சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது. இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். கணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைப்பாங்க தெரியுங்களா? கூனு மிஸ்லனான்னு வாங்கலாம். என்ன சொல்லுவாங்க? கூனு மிஸ்லனா, மக்களே எங்களை போன்று நீங்களும் ஆகிவிடுங்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது சொல்லுவாங்க, எங்களை போன்று நீங்களும் ஆகிவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இல்லையே. அப்படி சொல்ல முடியுமா? சொன்ன என்ன கேட்பாங்க? பாய் ஒன்ன மாதிரியா நான் கேட்பாங்க. உலகத்தில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கண்டார்கள். நியாயம், நேர்மை, ஒற்றுமை, உதவி செய்யும் மனப்பான்மை அனைத்தும் சஹாபாக்களிடத்தில் இருந்ததே. எங்களை போன்ற ஆளுங்கள் என்று தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள். இது நமக்கு அந்த தகுதி இல்லாம போயிடுச்சு. என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களை பார்க்காதீங்க, எங்க முன்னோர்களை பாருங்க. இப்படி சொல்ல வேண்டியதில்லை. சில இடங்கள் என்ன தெரியுமா? எங்களை பார்க்காதீங்க, இஸ்லாத்தை பத்தி படிங்க, இந்த புக் வச்சுக்கிறீங்க. எங்களை போன்ற ஆளுங்கள் என்ற தைரியத்தை இழந்து நிற்கின்றோம். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், அவரை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். அவர் ரொம்ப சிந்திக்கிறாரு. சிந்திச்சு சிலையை வாங்கி கொடுத்தாதான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சிலையை வாங்கி கொடுத்துறாரு. கூணு மிஸ்லனா எங்க போச்சு? எங்களை போன்ற ஆளுங்கள் என்று சொல்ல வேண்டிய சமுதாயம். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? என்னுடைய சஹாபாக்களை போன்று நீங்கள் ஆளுங்கள் சொல்லிட்டு போனாங்க. அஸ்ஹாபி கன்னஜூம், சஹாபாக்கள் மக்களை பார்த்து சொன்னாங்க, எங்களை போன்று நீங்கள் ஆளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்ல, எங்களை போன்று நீங்கள் ஆளுங்கள் என்பதுதான் சஹாபாக்களின் அழைப்புப்படி. அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு
பார்த்துட்டு போனாங்க, என்னுடைய சஹாபாக்களை மாதிரி ஆகுங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சஹாபாக்கள் அஸ்ஹாபி கன்னுஜூம், வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள். உருவாக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள். நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அந்த நட்சத்திரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சஹாபாக்கள் தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, இன்று நம்முடைய சமுதாயம் எந்த அல்லாஹ் அக்பர் அவர்களுக்கு அந்த ஸ்டார் என்ற பேரை வச்சு முடி அப்படியே முள்ளவண்டி மாதிரி ஒருத்த வெட்டிக்கிட்டு வரான், பேட்டை கிழிச்சு போட்டுக்கிட்டு வரான். என்னென்ன நடக்குதுன்றீங்க? 24 மணி நேரம் செல்போனு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். சஹாபாக்களின் தியாகம் என்ன தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சில கட்டங்களில் சாப்பிடுவதற்கு உணவில்லை சஹாபாக்களுக்கு, இலை தலைகளை சாப்பிட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அதனால் எங்களுக்கு எங்களுடைய மனம் ஆட்டு புழுக்கைகளை போட்டு சென்றது. வெறும் இலையை சாப்பிட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கா தெரியுங்களா? உணவில்லாம எதை சாப்பிட்டாங்க? இலைகளை. நாம என்ன தெரியுமா செய்யறோம்? நல்லா சாப்பிட்டு விட்டு ஒரு இலையை சாப்பிடுறோம், செமிக்கிறது. வெத்தலை இருக்கா? வெத்தலை வைக்கலையா? கல்யாணத்துல வெத்தலையை வைக்க நல்லா தின்னுட்டு செமிக்கிறதுக்கு இலையை சாப்பிட்டு இருக்கோம். சஹாபாக்களின் பள்ளிவாசல்கள் ஓட்டை. சஹாபாக்களின் பள்ளிவாசல் ஓட்டை, அவல் கோட்டை. நம்முடைய பள்ளிவாசல்லாம் கோட்டை. எத்தனை லைட்டு, எத்தனை அலங்காரம், ஏசி, குழு குழுன்னு பள்ளிவாசல வைக்கி. ஆனா அவன் கோட்டை. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரசூலுல்லாஹ் ஃபஜர் தொழுது வராங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜர் தொழுதுட்டு அதே முஸல்லாவில் திக்ர் செய்து கொண்டே அமர்ந்திருக்கிறார்கள். ஃபஜர் தொழுது வந்து பாக்குறாங்க, ரசூல் ஜுவைரியா என்ன செய்றாங்க? முஸல்லால திக்ர் செய்துட்டே உட்கார்ந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அமைதியா வெளியில போயிட்டாங்க. வேலையா போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி துஹா நேரத்துல திருப்பி வராங்க. அதெல்லாம் ஜுவைரியா எதுல தான் இருக்காங்க? ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு கேட்டாங்க, ஜுவைரியா நான் போகும்போது முஸல்லால உட்கார்ந்திருந்தீங்க, அது வரைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்திருக்கேன், இடையில எழுந்து போனியா? ஜுவைரியா சொன்னாங்க, இல்ல நாயகமே அப்படியே திக்கிறதா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜுவைரியா போகும்போது டிவி, வரும்போதும் அதே டிவி. போகும்போது செல்போன் நோண்டிட்டு இருந்த மாதிரி, வரும்போது பார்த்தா. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் நல்ல அடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்று வருகின்றது. என்ன தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன். ரப்பே ரஹீமே, என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கு ரப்பே, கண் குளிர்ச்சியாக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க, என்னுடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சி ஆக்குனா என்ன? கண் குளிர்ச்சி எப்படி ஆகும்? ஐஸ் கட்டி தூக்கி வச்சுக்க முடியும்? கண் குளிர்ச்சி என்றால் என்ன என்றால், மனைவி மக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால் அதை ஒரு கணவன் பார்ப்பதுதான் கண் குளிர்ச்சி. வீட்டை விட்டு போகும்போது என்ன செய்யறாங்க? யாசின் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வரும்போது என்ன ஓதிக்கிட்டு இருக்காங்க? சூரத்துல் வாக்கியா ஓதிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது கண் குளிர்ச்சியா இருக்குமா இல்லையாங்க? இன்னைக்கு என்ன நிலைமை? டிவி பார்த்துட்டே இருக்காங்க, செல்போன். வந்த கணவனுக்கு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்க கூட ஆள் இல்லை. கண் குளிர்ச்சியா இருக்குமா, வயிறு எரிச்சலா இருக்குமா? கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள், கண் குளிர்ச்சி. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு கேட்கிறாங்க, ஜுவைரியா அதே முஸல்லால இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஜ்ஜால் வந்து 40 நாள் உலகத்தில் இருப்பான். எத்தனை நாள் தான் இருப்பாங்க? எத்தனை நாள் தான்? 40 நாளோட க்ளோஸ். அவன் ஆட்டலாம். ஆனா முதல் நாள், ஒரு நாள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நாள், அது 1 வருஷம் மாதிரி இருக்கும். என்ன சொன்னாங்க? 1 வருடத்தை போட்டு இருக்கும். 2ஆம் நாள் 1 மாதத்தை போட்டு இருக்கும். 3ஆம் நாள் 1 வாரத்தை போட்டு இருக்கும்.
அதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள் உங்களுடைய 24 மணி நேரத்துக்கு வந்துடும். அதாவது இங்க உதித்த சூரியன் அங்க போய் மறைகிறதுக்கு 12 மணி நேரம் தேவைப்படுது இல்லையா? திருப்பி வர்றதுக்கு ஒரு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம். தச்சால வந்த ஃபர்ஸ்ட் நாள் 12 மணி நேரத்துல போய் சேராது, மெதுவா போகும். 1 வருஷம் ஆயிடும். இப்படி சொல்றாங்க. 2ஆம் நாள் ஒரு மாதம் அளவிற்கு இருக்கும். 3ஆம் நாள் ஒரு வாரத்தை கொண்டிருக்கும். சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, முதல் நாள் 1 வருடத்தை கொண்டிருக்கும் என்று சொல்கின்றீர்களே, அந்த ஒரு நாளே 5 வேளை தொழுதால் போதுமா? 5 வேளை தொழுதால் போதுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல போதாது, டைமை கணக்கு வச்சு தொழுதுகிட்டே இருக்கணும். ஃபஜர் தொழுதுட்டா அதோட லுஹருக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துல அசர், அசர் தொழுது 1.5 மணி நேரத்துல மகரிப், மகரிப் தொழுது 2 மணி நேரத்துல இஷா. இப்படி கணக்கு வச்சு தொழுவோம். நான் சொல்ல வருவது, தஜ்ஜால பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உடனே எதை பத்தி சிந்தனை? அந்த 1 வருஷம் மாதிரி ஒரு நாள் இருக்குமே, அப்ப தொழுகை எப்படி 5 வந்து தொழும்? நம்மளா இருந்தா நாயகமே 1 வருடத்தை போட்டு 1 நாள் இருக்கும் சொன்னீங்க, 3 வேளை சாப்பிட்டா 10 எங்களுக்கு. நம்முடைய சிந்தனை அவ்வளவுதான். கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகின்றது. நான் பேரை சொல்லாம சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்காரு. அந்த வைத்தியர்கிட்ட போனப்ப வயிறு வலி பிரச்சனைக்கு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, சுத்தமான தேன் வேணும். வைத்தியம் பண்றதுக்கு எது வேணும்? சுத்தமான தேன் வேணும். சுத்தமான தேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் தேன் வித்துட்டே போயிருந்திருக்கிறான், பார்த்தா வெறும் சக்கரை பாவு. அவன் கேட்டா என்னன்னா, தேன் கலப்படம் இல்லாதன்னு இருக்கான். ஆனா தேனை கலப்படமே இல்லை, வெறும் சக்கரை பாவு தான் இருக்கேன். சுத்தமான தேன் கிடைக்க கஷ்டம். அவர் போய் சுத்தமான தேன் எங்க விசாரிச்சிருக்காரு. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதப்பா, இந்த ஊர்ல போய் இந்த வழியில நில்லு, இத்தனை நாள் கழிச்சு ஒரு வியாபார கூட்டம் வரும். அந்த வியாபார கூட்ட தலைவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட தேன் இருக்கும், சுத்தமான தேன். நீ கேளு கொடுப்பாரு. இவர் போய் கரெக்டா நின்றார். அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு. கரெக்டா அதெல்லாம் நாளை கரெக்டா சொல்லுவாங்க. இத்தனை நாள் இங்க போய் சேர்ந்துட்டோம்னா கரெக்டா போயிருக்கும். கரெக்டா போய் நிக்கிறாரு. அந்த வியாபாரம் பண்ணுவது யார் தலைவருக்கு விசாரிச்சு போய் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி எனக்கு சுத்தமான தேன் உங்ககிட்ட இருக்கும்னு கேட்டேன், கொஞ்சம் வேணும். அப்ப அந்த கூட்டத்தின் தலைவர் சொல்றாங்க, அடிமையை கூப்பிட்டு, இந்த ஒட்டகத்துல 2 பீப்பாய் என்ன இருந்துச்சு இல்லையா, தேன் இருந்துச்சு இல்ல, தேன் துருத்தி 2 பக்கம் இருக்கு. அதுல ஒரு தேன் துருத்தி என்ன செஞ்சது, தேன் பீப்பாய இவருக்கு கொடுத்துரு. உடனே ஒன்னா அப்படியே கொடுத்துட்டான். இன்னொன்னு ஒரு பக்கமா சரியான இருக்கான். அவர் கேட்டது கொஞ்சம், ஒரு தேன் பீப்பாய கொடுத்தீங்கன்னா அவர் இவனுக்கு மனசு சரியில்லாம ஒரு பீப்பாய் அப்படியே கொடுத்துட்டு இன்னொரு ஒரு பக்கம் செரிஞ்சிரும், சரி வராது. கேட்டு சொன்னா 2த்தையுமே கொடுத்துருக்க. இவன் இன்னும் பதறிப்ப என்ன சொல்லியிருக்கான், அவர் நடந்து வந்தாரு, எப்படி தூக்கிட்டு போவார், 2த்தையும் கொடுத்தான்னு இருக்கான். அந்த ஒட்டகத்தோட சேர்த்து கொடுத்துரு. என்ன செஞ்சு ஒட்டகத்தோட சேர்த்து கொடுத்துரு. ஓடி போய் கொடுத்தானா. கொடுத்த பிறகு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, தயங்கிக்கிட்டே இருந்திய, ஒட்டகத்தோட கொடுத்துருந்தோடனே ஓடி போய் கொடுத்துட்டியான்னு. நான் அதுக்கு மேல ஏதாவது சொன்னா, ஒட்டகத்தை ஓட்டிட்டு நீனும் அவன் கூட போயிருந்து அவனுக்கு அடிமையாக்கிறீங்களோன்னு பயந்துட்டேன். அவனுக்கு அடிமையா நீ இருந்துறீங்க, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். இந்த அளவுக்கு தர்ம சிந்தனை எல்லாத்தையும் டாப் லெவலாக உருவாக்கி விட்டு சென்று விட்டார்கள். விசாலம். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை வந்து சொன்னாங்க, நாயகமே நான் ரொம்ப பசி பண்ணியா இருக்கேன், எனக்கு உணவுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மருமகன் யாரு, உஸ்மான், நம்மளும் அனுப்பவே மாட்டேன், அதுவும் சொல்றேன், உஸ்மானுடைய வீட்டுக்கு போகிறது இல்லாமோ. அங்க போய் நிக்கிறாரு, கதவை தட்டலான்னு உள்ள கணவனுக்கு மனைவிக்கு சின்ன சண்டை சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு, திரியையா இவ்வளோ ஏத்தி வச்ச என்ன வேஸ்ட் ஆகுதேன்னு யாரு திட்டிட்டு இருக்காங்க, மனைவி. ஒரு திரிய என்னைக்கு திட்டு விழுதுன்னா அப்புறம் எனக்கு என்ன திட்டு விழும், எதுக்கு இவ்வளவு காசு கேட்கறான்னு ஏதாவது கேட்டா மங்கிட்டு அப்படியே வந்து உட்காண்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிற, என்ன போனீங்களா, உதவி கிடைச்சதா? இல்ல மாதிரி போனேன், திரிய கொஞ்சம் தூண்டி விட்டு என்னைக்கே திட்டு விழுந்துச்சு. அப்புறம் நான் போயினா ஏன் இவ்வளவு தேவைன்னு ஏதாவது சொல்லிடுவோம், பயந்துடுவேன். இல்ல நீங்க போங்க, நான் அஞ்சன்னு சொல்லுங்க. போய் கதவை பயந்து தட்டினாரு. போய் தேவையை சொன்னாரு. ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியே கூப்பிட்டு உஸ்மான் கடைசி கொல்லப்புறம் சொல்லுவாங்க, அங்க போயிட்டாங்க. போனா ஆட்டு மந்த நிக்குது, மொத்தத்தை எடுத்துட்டு போகும்.
அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இவங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்கிறாங்க. மொத்தத்தையும் எடுத்துருப்போங்க சொல்லதான் நினைச்சாங்க. மொத்தத்தையும் எடுத்துருப்போம். இவர் ஆச்சரியப்பட்டு கேட்டாரா, ஏற்கனவே வந்த மனைவியை திட்டு இருந்தீங்க, என்னைக்கு எனக்கு மொத்தத்தையும் தந்தீங்களே ஏன்? உஸ்மான் சொன்னாங்கன்னா, எப்ப நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ நாங்கள் சம்பாதிப்பது எங்களுக்கு அல்ல, உங்களை போன்றவர்கள். இதுதான் சஹாபாக்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த சிந்தனை, இந்த அமலுடைய ஒரு ஆர்வம் நமக்கு மத்தியில் வரும். சஹாபாக்களை இப்படித்தான் உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஒரு சஹாபி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுமா? நம்மள யாருமே, உலகத்துல யாருமே அப்படிப்பட்ட கேள்வி கேட்டு போட்டாங்க. என்ன? நாயகமே, தாய் தந்தையர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதேனும் இருக்கிறதா? என்னுடைய தாய் தந்தைகள் இருவரும் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது என் மீது இருக்கிறதா? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கிற அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு யாரும் கேட்கறது இல்ல. உயிரோடு இருக்கிற அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லுங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மரணித்து விட்ட தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது செய்யணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, 5 விஷயங்கள் செய்யணும். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடணும், அவர்களுடைய நண்பர்களோடு, அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு, ஏன் அத்தாவுடைய நண்பர் என்ன வயசுல இருப்பாரு, அவருக்கு கண்ணியம் செய்யணும். அவரை பார்த்தா நீங்க முந்திட்டு சலாம் சொல்லணும். 4வது சொன்னாங்க, அவர்கள் இருவரோடு வரக்கூடிய, இருவரின் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். யாரு? அத்தாமா மொத்தம் மரணித்து விட்ட தாய் தந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அந்த 2 பேரை வச்சு நமக்கு வரக்கூடிய சொந்தத்துல முதல் சொந்தம் எது சொல்லுங்க? சொல்லுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி 2 பேருமா மூலியமா வருது சொந்தம் தானே. தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக இருங்கள். இதை மூத்தவர்கள் வராவே வருது. கணியத்திற்குரிய 5வது சொன்னார்கள், அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அத்தா யாரையாவது கடன் வாங்கியிருந்தா, அத்தா எனக்கு 1 லட்சம் தான், கபர்ல போய் கபரத்தால கேள்வி சொல்லிடுறாரு, நீ கொடு. கணியத்துக்கு நான் சொல்ல வருவது, இறந்துவிட்ட தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி சஹாபாக்களை தவிர யாருக்கும் உதிக்காது. இப்படிப்பட்டவர்களாக உருவாக்கினார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த காலம் எப்படிப்பட்டது? ரபி என்ற தாபியர் மிக உயர்தரமான ஒரு குதிரையை வாங்கி வெளியில விட்டுட்டு வந்திருக்கிறார். போய் பார்த்தா எதை காணும்? நம்முடைய ஸ்கூட்டர் எல்லாம் பாதுகாப்பான குதிரையை காணும். தேடி பார்க்கிற காணும். உடனே அல்லாஹ் இடத்துல துவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன துவா தெரியுங்களா? ஆச்சரியமான துவா. உலகத்துல அப்படிப்பட்ட துவாவெல்லாம் நம்ம கேள்விப்படவே முடியாது. இன்கான கனியன் ஃபக்ஃபிர் லஹு வ இன்கான கனியன் ஃபகீரன் ஃபஅக்னி பிஹி. ரப்பே, என்னுடைய குதிரையை திருடியவர் அவர் ஏழையாக இருந்தால் அந்த குதிரையின் மூலம் அவரை பணக்காரராக ஆக்கினார். என்னுடைய குதிரையை திருடியவர் செல்வந்தராக இருந்தால் அவருடைய பாவத்தை மன்னித்துவிடு. என்னுடைய குதிரையை திருடியவர் பணக்காரா இருந்தா அவர் செஞ்சது பாவம். பணக்காரனா இருந்துகிட்டு வந்து திருடி இருக்கான், அவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா. என்னுடைய குதிரையை திருடியவர் அவர் ஏழையாக இருந்தால், ரப்பே, அவர் ஏழ்மையினால் திருடி விட்டால் என்னுடைய குதிரையின் மூலமாக அவரை செல்வந்தராக ஆக்கிவிடு. இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கின்றார். கணியத்திற்குரியவர்களே, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா என்ற சஹாபி, உமர் ரலியல்லாஹு காலம், ரோம் நாட்டு மன்னன், அவன் சொல்லி வச்சிருந்தான், சஹாபாக்களுடைய ஜமாத் கூட்டம் வந்துச்சுன்னா அப்படியே புடிச்சு கொண்டு வந்து நான் அவங்கள பார்க்கணும். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், உங்களை உயிரோடு புடிச்சிட்டு வந்துருங்க சொல்லி வச்சிருந்தான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சஹாபியுடைய அந்த ஜமாத் அங்கு சென்ற பிறகு அப்படியே உயிரோடு கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. கணியத்திற்குரியவர்களே, கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினான். எந்த சஹாபியும் தயாரில்லை. கொதிக்கின்ற எண்ணெய் ஒரு சஹாபியத்துக்கு உள்ள போட்டான்.
பொறிந்து அப்படியே எலும்புகளும் சதைகளும் பிரிந்து விட்டது கண்ணு முன்னாடி. கணியத்திற்குரியவர்களே, அதற்கு முன்பு என்ன செஞ்சான் அப்படின்னா, சஹாபாக்களை அப்படியே கட்டி வச்சுட்டு அம்பு எறியக்கூடியவங்ககிட்ட சொன்னா அவங்கள பார்த்து அம்பு எறியணும், ஆனா மேல படக்கூடாது. என்ன பண்ணும்? பக்கத்துல படணும், தலைக்கு மேல படணும், காலை கிழிச்சுக்கிட்டு போய் படணும். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா தான் அமீர். வச்சுட்டு அம்பு எறியப்படுகின்றது. அம்பு எங்க போகுது? பக்கத்துல போகுது, தலைக்கு மேல போகுது. அசையவே. எந்த அளவுக்கு ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டினான் என்றால், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரொம்ப அழகான சஹாபி. சொன்னா, நான் என் மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், இஸ்லாத்தை, என்னுடைய ஆட்சி அப்படியே கொடுக்கின்றேன், இஸ்லாத்தை விட்டுவிடு. அதுக்கப்புறம் தான் அந்த குதிக்கின்ற எண்ணெயில் ஒரு சாமியை போட்டுட்டு காமிச்சான், இது மாதிரி ஒண்ணு உங்களை போட்டுருவேன். கிட்ட கொண்டு போய் நிப்பாட்ட பிறகு அழுதாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்கள் அழுதார்கள். இவன் நினைச்சா மனம் மாறிடுச்சு, கொண்டு வாங்க கூப்பிட்டு கேட்டா, ஏன் அழுதீங்க சொல்லுங்க. சொன்னார் அந்த சஹாபி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர், என்னுடைய உடலில் இருக்கின்ற ரோமங்கள் அனைத்து உயிராக இருந்தால் நான் தீனுக்காக வேண்டி கொடுத்து கொண்டே இருப்பேனே என்று அழுகின்றேன். ஒரே ஒரு உயிர் தானே, அது போயிடுச்சுன்னா அடுத்த உயிர் இல்லையே இஸ்லாத்துக்காக கொடுக்கறதுக்கு. அப்படியே பார்த்தா இவங்களை ஒண்ணு செய்ய முடியாது. கடைசியில இது மாதிரி ஆளை என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்கிறது நோக்கம் இல்ல. என்ன சொன்னா, சரி என் நெத்தியில முத்தம் கொடுத்து உங்களை விட்டுறேன். ஒரு விதமான அன்பு ஏற்பட்டுருச்சு. அந்த சஹாபி பாருங்க, நாம தப்பிச்சா போதுன்னு நினைக்கல. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் முத்தம் பெறுறேன், என் கூட வந்திருக்க எல்லாரையும் விட்டுருவீங்களா, ரிலீஸ் பண்ணுவீங்களா கேட்டேன். நான் சொல்ல வருவது சமுதாயத்தின் அக்கறை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. முத்தம் விட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் ஆக்கி ஹஜ்ரத் உமர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் எழுந்து நின்று சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் நெற்றியில் முத்தம் விடுவது முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை, நான் முதலில் முத்தம் விடுகிறேன். முத்தமிட்டாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தின் அக்கறை நிறைந்த தலைவர்கள் சஹாபாக்கள். எந்த நேரத்திலும் எந்த முஸ்லிம்களையும் காட்டி கொடுக்காமல் அனைவர்களையும் பாதுகாத்து அரவணைத்து கொண்டு வரக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் காலத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இல்ம்ல கல்வி ஞானத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தாங்கன்றதுக்கு சொல்றேன். ஹஜ்ரத் உமர் காலம் பொன்னான காலம். மகர் கொடுத்துதான் கல்யாணம் பண்ண முடியும். பெண்கள் அதிகமா மகர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஏற்பட்டுச்சு? ஆண்களுக்கு சிரமம். அப்ப உமர்ல ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதை பார்த்துட்டு மெம்பர் படியில ஏறி எல்லாரையும் கூப்பிட்டு, மகரை கொஞ்சம் கம்மியா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 400 திர்ஹமை விட அதிகமாக மகர் கேட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்களே. ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேட்டாங்க, உமர் அவர்களே, நீங்கள் சொல்லி இந்த வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் இருந்து சொல்கிறீர்களா, நீங்களா சொன்னீங்கன்னு கேட்டாங்க. உமர் சொன்னாங்க, இல்ல சூழ்நிலையை பார்த்து நானா தான் சொன்னேன். அல்லாஹ் என்ன சொல்கின்றான் குர்ஆனில் தெரியாதா? அந்த ஆயத்தை நீங்கள் ஓதவில்லையா? அல்லாஹ் சொல்கின்றான், மகளாக வார்த்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅഖுது மின்ஹு ஷைஆ. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தங்க குவியல் அல்லது வெள்ளி குவியலையே மகளாக கொடுத்தாலும் இவ்வளவு கொடுத்திருக்கிற கொஞ்சம் தானே கேட்காத அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே. அப்ப என்ன, ஒரு குவியலையே கொடுக்கலாம் என்று தானே தெரிகின்றது. அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்க மகளை குறைச்சு கேளுங்க நீங்க எப்படி சொல்லலாம்? உடனே மெம்பர் மேல ஏற்றாங்க. அல்லாஹ் மக்ஃபிர், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிரு, நான் தப்பா சொல்லிட்டேன் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த உமருக்கு கீழ் உமரை விட ஞானம் படைத்தவர்களை எல்லாம் உருவாக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தர்க்கம் செய்தார்கள். ஆண் தோற்று போனால் பெண் செய்தால் என்றார். இந்த அளவுக்கு மார்க்க அறிவு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நிஸ்வான் மாசம் என்ன செய்வது சொல்ல ஆரம்பிக்கலாம் இருக்காங்க இல்லையா? கணியத்துக்குரியவர்களை ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கின்றேன். பெண்கள் ஒரு சாட்சினா எத்தனை பெண்கள் வரும்? 2 பெண்கள் இல்லையா? ஒரு சாட்சிக்கு ஆண்களா இருந்தா ஒரு ஆள் இருந்தா போதும், பெண்களா இருந்தா 2 பேர். கேள்விப்பட்டிருப்போம்ல? இல்ல பெண்களுக்கே ஒரு சந்தேகம், என்னடா இது நம்மளை மட்டும் சாட்சிக்குன்னா என்ன செய்யறாங்க, 2 பேர் கூப்பிடுறாங்க, அப்ப நம்ம அரை மனுஷனா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. கணியத்துக்குரியவர்களே, அந்த சந்தேகத்துக்கு போது பதில் சொல்லிடுறேன். அதே போல இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுங்களா?
தெரியாம ஆக்சிடென்ட்லாம் ஆகுது இல்லையா, அப்ப நஷ்ட ஈடு கொடுக்கணும்ல. அதுல இஸ்லாத்துல வந்து என்னன்னா, ஆணுக்கு வந்து 100 ஒட்டகம்னா பெண்ணை மூத்தாக்கிட்டா தெரியாதனமா எவ்வளவு கொடுத்தா போதும், 50 ஒட்டகம் கொடுத்தா போதும், பாதி வியல் தான். இதுல கூட எது மாதிரி பாக்குது இஸ்லாம், பெண்களை அரை மனிதனா பாக்குற மாதிரி இருக்குல்ல. இதுல விளக்கம் என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பொன்னான மார்க்கம் இஸ்லாம். பெண்களை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருக்கு தெரியுங்களா? சாட்சி என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. இவன் தான் கொலை செய்தான் நான் பார்த்தேன் என்று நான் போய் கூண்டுல நின்னா என்னென்ன செய்வான்? 99 100 ஆகிறானே அவரு ஒருத்தர் பனி இஸ்ரவேல் அது மாதிரி நினைச்சுவா. நம்மள கோர்ட்லயே கொலை செஞ்சவனா இருக்கிறான், ஜட்ஜி வந்து ஓடிட்டான். ஏன்னா இவன் சாட்சி சொன்னா இவனை போட்டுட்டான், இவன் கொலை செஞ்சதுக்கு நான் சாட்சினா நானும் போயிருவேன், ஜட்ஜி வந்து ஓடின கதைதான் இருக்கு. ஆக நான் சொல்ல வருவது, சாட்சி என்பது ஆபத்து. பெண்ணே ஆபத்தான காரியத்திற்கு தனியாக போகாதே. ஆம்பளை இருந்தா போட்டு தனியா, நீ பெண், உனக்கு பாதுகாப்பு வேணும். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சாட்சி சொல்லு தனியா போ, 3 இடத்துக்கு தனியா போக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய கூடாது, யாரையா கூட்டு போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போக கூடாது, நீதிமன்றங்களுக்கு தனியா போக கூடாது, யாரையாவது கூட்டு போகணும். சாட்சி சொல்ல சென்றால் நான் எனக்கு ஃப்ரெண்டுங்க, என்னுடைய குடும்பத்தார்களை கூட்டு போவேன். பெண்ணே நீ செல்லும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டால் 2 குடும்பம் உனக்கு பாதுகாப்பாகும். ஆபத்தான வேலையை நீ தனியாக இறங்காதே, உனக்கு பாதுகாப்பு வேண்டும். அதனால இஸ்லாம் சொல்லுவது தனியா பெண்களை வெளியே அனுப்பாதீங்க, என்ன நடக்கலாம். இப்ப கூட ஒரு வீடியோ வச்சு கார்ல அப்படி என்ன செய்யறான். அப்ப பெண்களுக்கு இஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்குது. ஏன் அரசாட்சின்னு. 2வது, மௌத்தா போயிட்டா தீயத்து கொடுக்குற நஷ்ட ஈடு, அது ஏன் பாதி விளக்கம் என்ன தெரியுங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆண் மரணித்து விட்டால் அதனால் சிரமப்படுவது யார் தெரியுமா? பெண்கள். பெண்கள் சிரமப்படுவாங்க. ஒரு ஆண் இறந்து விட்டால் அங்கு சிரமப்படுவது பெண். எனவே அந்த பெண்ணுடைய கரத்திலே அதிகமான பணத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண் மரணித்து விட்டால் பெண்ணை இழந்த கணவன் தான் சிரமப்படும், அவன் பாதுகாசம் உனக்கு போதும். இப்ப போர்க்குடி தொடுக்கிறது யாரும் தான் இருக்கும், நமக்கு தானே கவலைப்படணும். இல்ல பாதுகாசம் நமக்கு வந்திருக்குன்னு. பெண்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கின்றது. பெண்கள் எந்த விதத்திலும் சிரமப்படக்கூடாது என்று நினைக்கின்றது. ஒரு ஆண் இறந்து விட்டால் பெண் சிரமப்படுவார். 100 ஒட்டகம் கொடுங்கள் பெண்ணுக்கு. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஞானம் எல்லாம் அன்றைய காலத்து இஸ்லாமிய பெண்களுக்கு இருந்தது, சஹாபாக்களுக்கு இருந்தது. அதை ஒட்டி ஒரு சின்ன நிகழ்ச்சியோட நான் முடிக்கின்ற கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காதி இருந்தார், நீதிபதி. அவர் என்ன செய்வார்னா, சாட்சிகள் 2 சாட்சி வந்தா தனித்தனியா விசாரிப்பார். அதுதான் சொல்லுவாங்க, தனித்தனியா விசாரிப்பார். நீ வா சொல்லு, எப்படி நடந்துச்சு ஃபுல்லா சொல்லு. இவன் ஒரு மாதிரி சொன்னா, அவன் வேற மாதிரி சொன்னா, இப்ப போய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படிப்பட்ட நீதிபதி இடத்தில் 2 பெண்கள் வந்து நிக்கிறாங்க, நாம தான் சாட்சி. அப்ப இந்த காந்தி சொன்னாரு, நீ மட்டும் உட்காரு, ஒரு ஆள் அங்க உட்காரு. அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்க 2 பேர் சேர்ந்துதான் ஒரு சாட்சி, தனியா போக மாட்டாங்க. நீங்க என்ன காசி, எங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலாம்? அல்லாவே என்ன சொல்றா, 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு சாட்சின்றான். நாங்க எப்படி நாங்க பிரிய முடியும்? பிரிய 2 பேரும் இங்கதான் உட்காந்துருப்போம், விசாரிங்க. இப்படிப்பட்ட ஒரு ஞானங்கள் அந்த காலத்தில் இருந்தது. கணியத்திற்குரியவர்கள் மைமூனா இப்னு மஹரான் என்ற ஒரு தாபியா, அவருடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண்மணி சால்னாவை கொண்டு வந்து மேல வந்துட்டாங்க. கோவம் வருமா இல்லையா முதலாளிக்கு? அந்த வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண்ணுக்கு இல்ம பாருங்க, அல்லாஹ் சொல்றான், கோபத்தை வென்று விழுங்க வேண்டும். அது சின்ன கோபத்தை வென்று உடனே சொல்றாங்க அடுத்து, நல்லவங்க யார் தெரியுமா? மக்களை மன்னிச்சுக்குவாங்க. நான் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறார் என்று சொல்கிறார். அவர் சொன்னாரு, உபகாரம் செஞ்சு உன்னை உரிமையை விட்டு நீ போயிட்டு. ஒரு அரசன் இருந்தான், அவன் தன்னுடைய அரண்மனையை பெரிதாக கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அப்ப பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் வாங்கிட்டே போகும்போது ஒரு வயதான மூதாட்டி அந்த இடத்தையும் வாங்கணும் நிக்கிறான் அரசன். யாரையோ விட்டு ரேட்டு பேசுறா, படியவே மாட்டேங்குது அந்த பொம்பளை. கடைசியில நீதிபதி அமைச்சார், நீங்க போய் எப்படி வாங்கிட்டாங்க. நீதிபதி வந்து சொன்னாரு, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, அரசர் இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குறான்றாரு, எவ்வளவு ரேட்டு கொடுத்தாலும் தரமாட்டேன், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு பாரு. இந்த மாதிரி பண்ணனா நீ பைத்தியம் சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவேன், நீ அடுத்து இந்த இடத்தை யாருக்குமே வைக்க முடியாது, பைத்தியம் வைக்க முடியாதுல்ல. அப்ப அந்த பெண் என்ன கிடைச்சான், நீதிபதியை பார்த்து, நான் பைத்தியமா அரசர் பைத்தியமா? இவ்வளவு இடத்துக்கு அவ்வளவு காசு தரான்றான், அவன் தான் பைத்தியம். இப்படிப்பட்ட மார்க்க அறிவு
ஞானம் பெண்களுக்கு இருந்தது, சஹாபாக்களுக்கு இருந்தது. கணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் உருவாகினால் இன்ஷா அல்லாஹ் நாம் பிற மக்களை பார்த்து சொல்லலாம், கூனு மித்லனா, எங்களை போன்று நீங்கள் ஆகிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கையை கொண்டு வரலாமா? இன்னைக்கு உறுதி எடுக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே நாங்கள் கடைபிடிப்போம். உறுதி எடுக்கலாமா? கணியத்துக்குரிய நபி அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சுண்ணத்துகள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, முகமலர்ச்சியோடு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது ஒரு சுண்ணத்துங்க. இன்னைக்கு முடிவெடுங்க, நான் சிரிச்ச முகத்தோட இருப்பேன், யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லுவேன், சாப்பிடும் போது உணவுல கூட சொல்ல மாட்டேன். இது போன்ற சின்ன சின்ன சுண்ணத்துகள். மனைவி மக்களுக்கு உதவி செய்யறது. எத்தனையோ வீட்டுல பாவம் பேச முடியாது பெண்களால, நம்ம என்ன செய்யலாமே, கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்கலாம், மாட்டி விடுறீங்க. இதெல்லாம் நபி அவருடைய சுண்ணத்துகள். முசாஃபாக செய்யறது, சிரிச்ச முகத்தோட அணுகிறது, ரோட்ல கல்லு முள்ளு இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுறது, நோயாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை போய் சந்திக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரிலாம் சில செய்யலாமா? அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் தீனுக்கு அவனை கபூல் செய்வானாக. நம் மூலமாக பல மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை, அவர்களோடு சொர்க்கத்திற்கு நாம் செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்களுடைய